ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது சாதாரண குக்கிங் வீடியோ இல்லைங்க. மாடி தோட்ட அறுவடை ப்ளஸ் மாடியிலே குக்கிங் ப்ளஸ் காமெடி கலந்த ஃபுல் வீடியோங்க. நீங்களும் இதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மாடி தோட்டத்திலேயே விதைச்சு அறுவடை பண்ண, நட்டு வச்சு அறுவடை பண்ண பச்சை பசேல்னு இருக்கிற இந்த புதினா நட்டது, நம்ம கையால் வளர்த்தது இந்த புதினாவை தான் இப்போ பறித்து சூப்பரான புதினா துவையல் செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புதினா ஒரு சாதாரண கீரைன்னு நினைக்காதீங்க. இது நேச்சுரல் மெடிசின் மாதிரி. முதல்ல புதினா ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. சாப்பிட்டோன்னா குடல் பிரச்சனைகள் எல்லாம் குறையுங்க. இது ரெகுலராக சாப்பிட்டா நல்ல ரிலீஃப் கிடைக்குங்க. புதினா உடம்பை நல்லா குளிர்ச்சியாக வைக்குங்க. இந்த வெயில் காலத்துக்கு நம்ம புதினா அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஹெல்த்துக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன சளி காய்ச்சல் வராமல் கூட இது காப்பாற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் ஸ்கின்னுக்கு ஹேருக்கும் ரொம்ப நல்லது. இதெல்லாம் இருக்கும்போது நம்ம மாடியிலே வளர்த்து சாப்பிட்றதுனால இதனால் நமக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் ஹெல்த் பெனிஃபிட்டு ரொம்ப கிடைக்குங்க. ஓகே, ஒரு வழியாக நம்ம அடுப்பை செட் பண்ணியாச்சுங்க. ஆனால் அது எளிதாக செட் ஆகலப்பா. இந்த பக்கம் வச்சா அந்த பக்கம் காத்தடிக்குது, அந்த பக்கம் வச்சா இந்த பக்கம் காத்தடிக்குதுன்னு ஒரு வழியாக செட் பண்ணிட்டோன்ட்டு இப்போ சரின்னு நினச்சி நிம்மதியாக உட்காந்துங்க. அதுக்குள்ளே என்னாச்சுன்னா, நம்ம வாங்கின இந்த விண்டு கார்டு அப்படியே கோவிச்சுக்கிட்டு சடனாக ஒரு திரும்பிக்கிச்சுங்க. என்னடா இது, என்னடா சோதனைன்ட்டு வெயிலில் வச்சு என்னை வதக்குறியேன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு நமக்கு. இதெல்லாம் பார்த்தா இது குக்கிங் இல்லை, ஃபுல் போராட்டம்னு தோணுது. சரி, அதையும் சம்ஹவ் செட் பண்ணியாச்சு. இப்போது குக்கிங் ஆரம்பம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோங்க, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து நல்லா பொன்னிறமாக டர்ரு புருன்னு நல்லா வறுத்துக்கங்க. வறுத்துட்டு ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. கைத்துணி எங்கன்னு தேடுறதுக்குள்ளே எல்லாம் கருன்னு கரிஞ்சு போச்சுங்க. இது புதினா துவையலா இல்லை கருவாட்டு துவையலா அப்படின்னு ஒரு நிமிஷத்தில் கடலைப்பருப்பு ப்ளஸ் உளுந்து கருவாடு வேர்சன் போங்கப்பா. இந்த குக்கிங் வீடியோ முடியறதுக்குள்ளே நாமளே கருவாடு ஆகிடுவோமோ அப்படின்னு வந்துருச்சு நம்மளுக்கு. இனி இதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் சோர்ந்து போகாமல் திருப்பி ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிப்போம். இந்த ஒரு காமெடி தாங்க ஞாபகத்துக்கு வந்தது. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கருவாடு சாப்பிட்ணுமா, சாரி ஃபஸ்ட்லேருந்து பரோட்டா சாப்பிட்ணுமா அப்படின்ற மாதிரி காமெடி ஞாபகத்துக்கு வந்துச்சு. சரி, மறுபடியும் இப்போது டேபிள் போட்டுட்டு டேபிள் மேலே எல்லாம் வச்சு ஸ்டவ்வும் அந்த காற்றடிக்காமல் இருக்கிறதுக்கு விண்டு அந்த கார்டும் எல்லாம் வச்சு செட் பண்ணியாச்சுங்க. செட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம புதினாவை நம்ம கட் பண்ணி தோட்டத்துலேருந்து கட் பண்ணி எடுத்த புதினாவை ஆஞ்சிட்ருக்கோம். இப்போ புதினாவை ஆஞ்சி எடுக்கிறது, நம்ம திருப்பி அதை நம்ம நட்ட வைக்க போகணும். தோட்டத்திலே நட்ட வச்சு வளர்க்க வைக்கணும், வளரணும் அப்படின்னு வளர்த்தணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த புதினாவை மேல் நோக்கி கட் பண்ணி எடுக்கணும், கிள்ளி எடுக்கணும். கீழ் நோக்கி இழுத்திங்கன்னா அப்படியே தோல் உறிஞ்ச மாதிரி வந்துடும். அப்படி தோல் உறிஞ்ச மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு வளராது தோட்டத்தில் நட்ட வச்சா. ஸோ அதனால் மேல் நோக்கி நீங்கள் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா சிசரில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நானும் அப்படி தான், நான் சிசரில் வச்சு அதை கட் பண்ணி எடுக்கிறேன். காட்டியிருக்கிறது போல் கட் பண்ணி எடுங்க. அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தேவைப்படுற எந்த ஸ்டெம்மு நம்ம வளர்க்க போகிறோமோ, திருப்பி நம்ம மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்க போகிறோமோ அதை மட்டும் நான் சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு மேல் நோக்கி அப்படியே நான் கிள்ளி எடுத்தேன். நம்ம திருப்பி நம்ம யூஸ் பண்ண போகிறதில்லன்றதை அப்படியே உருவி எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லா புதினாவையும் நம்ம ஆஞ்சி எடுத்தாச்சு. எடுத்து இப்போது க்ளீன் பண்ணி கழுவி நல்லா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கழுவி தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம அண்ணன் வந்து தீஞ்சு போயிடுச்சுன்றதுனால எத்தனை வாட்டி கீழே போய் இறங்குறதுன்ட்டு அண்ணன் ஹெல்ப் பண்ணாங்க. கீழே போயிட்டு கடுகும் உளுந்தும் உளுந்து கடுகு கடலைப்பருப்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. திருப்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதுக்காக. ஓகே, இந்த வாட்டி ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். எல்லாவற்றையும் பக்கத்தில் எடுத்து வச்சாச்சுங்க. எடுத்து வச்சுட்டு கறி துணியை எடுத்து வச்சாச்சு. லாஸ்ட் டைம் தீஞ்ச மாதிரி தீஞ்சிடக்கூடாதுன்னு அடுப்பு ஆன் பண்ணியாச்சுங்க. அடுப்பு ஆன் பண்ணால் ஸ்டவ் எரியவே இல்லை. என்னடா அது மறுபடியும் அப்படின்ட்டு ஸ்டவ்வை உத்து பார்த்தா அது கூட நமக்கு ஆட்டிடியூட் காட்டுதா, என்னடா இது அப்படின்ட்டு சரி தீப்பெட்டி எடுத்து சரி இதை வச்சு ஆன் பண்ணால் இனி எரியும் அப்படின்ட்டு பற்ற வச்சா ஐயோ அம்மானு ஒரே சவுண்டுங்க. என்ன அங்கேருந்து அண்ணன் ஓடி வந்தாங்க, என்னாச்சுன்னு, கை சுட்டுருச்சு அப்படின்னு. ஏன் அடுப்பு எரியது கூட தெரியாமல் கையை உள்ள வச்சியான கையை அடுப்பில் எரியறதே தெரில அடுப்பே. அதனால் அதை ஏற்கனவே ஆன் பண்ணது கூட கவனிக்காமல் மறுபடியும் தீப்பெட்டியில் கொளுத்தி கிட்ட வச்சேன், தீக்குச்சியை வச்சேன், கை சுட்டுருச்சுன்ட்டு. ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருந்துச்சு, கண்ணுக்கு தெரியலங்க. மீண்டும் பற்ற வச்சுட்டாங்க. போங்க, சரி இவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கிவ் அப் இல்லைங்க. இந்த வீடியோ எப்படியாவது போட்டு முடிச்சிடணுங்க, உங்களுக்கு அப்லோட் பண்ணிடணுன்னு ரியலான குக்கிங் ஆரம்பமாயிடுச்சுங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய்
நல்லா காஞ்சதோ 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் உளுந்து போடுங்க. அந்த உளுந்தும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த வாட்டி சூப்பராக வறுத்து வந்திருக்குதுங்க பக்காவா. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சும்மா நம்ம மாடி தோட்டத்தில் பச்சை பசேல்னு மணமாக கார சாரமான க்ரீன் சில்லியை போட்டாச்சுங்க. 5 பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம நெல்லிக்காய் அளவுக்கு புளி போடணுங்க. புளி அதிகம் போடக்கூடாது, புளியை அளவாக போட்டுக்கோங்க. போட்டு அதையும் லைட்டாக அப்படியே வறுத்து கொடுங்க. அது நல்லா நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேர்க்கடலை போடுங்க. வேர்க்கடலை நல்லா மொறுமொறுன்னு ஆகட்டும். மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையும் தனியாக வறுத்தெடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, இந்த ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ அதே கடாயில் நம்ம நல்லா சுத்தமாக ஆஞ்சு வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினாவை அதில் ஆட் பண்ணணுங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. ரொம்ப வதங்கக்கூடாது. அந்த தண்ணி போகிற அளவுக்கு லைட்டாக அப்படியே பரட்டி வதக்கி கொடுங்க. வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி வதங்கினதுக்கப்புறம் அதிகமாக வதங்கக்கூடாது. வதங்கினதுக்கப்புறம் அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ண வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. துவையல் நம்ம ரெடி பண்ணுறதுனால கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். சட்னி மாதிரி நம்ம ரெடி பண்ணணுன்னா நல்லா நைஸாக அரைக்கணுங்க. இப்போது நான் கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வதக்கி தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் புதினா, அதை ஆட் பண்ணுறேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்றோம். ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி நம்ம இப்போ கீழேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மாடிக்கு வந்தாச்சுங்க. மாடிக்கு வந்துட்டு இப்போ மறுபடியும் நம்ம கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடணுங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்குள்ளே நம்ம கருவேப்பிலை பக்கத்துலேயே மாடியில் இருக்கிற நம்ம வளர்த்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை நம்ம கட் பண்ணி அதையும் நல்லா வாஷ் பண்ணி உருவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். டிப்புன்னு சவுண்டோட நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மாடியிலேயே ஆர்கானிக் முறையில் விளைவிச்ச கருவேப்பிலையை போடலாங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு நீங்கள் காஞ்ச மிளகா 2 காஞ்ச மிளகா போடுங்க. இதுவும் நம்ம மாடியிலேயே விளைவிச்சு பழுக்க வச்சு காய வச்சுருக்க காஞ்ச மிளகாங்க. அது நல்லா முருவலாக வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை அதில் ஆட் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு அதை ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க. டேஸ்ட்டு பாருங்கள். சால்ட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம மாடியிலே விளைவிச்ச புதினா, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா எல்லாமே ஆர்கானிக் முறையில் விளைவிச்சதுங்க. இப்போ பாருங்கள், அப்படியே மிக்ஸ் பண்ணால் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான டேஸ்டான ஹெல்தியான புதினா துவையல் ரெடி. மாடியிலே பறித்த புதினா, நம்ம கையால் சமைச்ச சாப்பாடு, இதுக்கு மேலே என்ன வேணுங்க நமக்கு? நம்ம ரொம்பவும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணலாம் சாப்பிடும்போது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், மனசும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஹாப்பி கார்டனிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் சந்திப்போம்.